Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான முட்டை வறுவல் நல்ல காரசாரமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள். அதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகணும்னு அவசியம் இல்லை. இதல மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலாலாம் கரிஞ்சிடும். அதுக்கு தான் எண்ணெய் அதிகமாக சூடாயிடாமல் உடனே இந்த மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நீளமாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தை ரொம்ப போட்டு வதக்கிட வேண்டாம். லைட்டாக இந்த மசாலாவோட வெங்காயம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். இப்போது இதில் ஒரு 3 முட்டையை நான் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு முட்டையை 2ஆக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி 4ஆவோ இல்லை ஒரு முட்டையை மட்டும் நான் 8 பீஸஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மொத்தமாக போட்டுறாமல் இப்படி ஒரு பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக நம்ம சேர்த்துட்டோன்னா சில டைம் அந்த மஞ்சள் கரு உதிர்ந்து ஒரு மாதிரி அந்த வாசனை அவ்வளோவா நல்லா இருக்காது, அப்படி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா. இப்போ இதை அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சோம்னா அடியில் நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ் இப்போ வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி போடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போயும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கரு உடையாமல் நம்மளுக்கு இருக்கும். அதே டைமில் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த அவுட்டர் லேயர் மாதிரி இருக்கிறது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷமே அதிகம். அதுக்குள்ளே நல்லா இப்படி எல்லா சைடும் ஈவனாக கோல்டன் கலரில் மாறிடுச்சு. பாருங்கள், வெங்காயத்தை நான் அதிகமாக வதக்க வேணான்னு சொன்னேன்ல, இந்த முட்டை வேகிற டைம்லேயும் வெங்காயம் வதங்குறதுனால இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம கூட கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா இந்த முட்டையை நம்ம வதங்கிறதுக்கு கொடுக்குற டைமில் ரொம்ப கரிஞ்சிடும். அப்போ அந்த ஸ்மெல் லைட்டாக கசக்கிற மாதிரி ஆயிரும். அதுக்காக தான். நல்லா காரசாரமான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.